என் கதையை கேட்டு நீ ஏமா அழற? வெள்ளச்சாமி, ஒரு டம்ளர் தண்ணி இல்லாதனால உன் வாழ்க்கை எப்படியாச்சு? ஆத்து நிறைய தண்ணி இருந்ததுனால என் வாழ்க்கை எப்படியாச்சு? வைக்கிற இடத்துல பொண்ணு வைப்பாங்க, பொண்ணு வைக்கிற இடத்துல என்ன வைக்க போறீங்க? நான் ஒரு நட்டுவனார். என் தகுதிக்கு என்ன முடியுமோ அதை நிச்சயமா செஞ்சிடறேன். பொண்ணோட பேரு என்ன சொன்னீங்க? வைதேகி. பொண்ணை கொண்டு வந்து காப்பி கொடுக்க சொல்லுங்க. அப்படியே மாப்பிளைய பாத்துக்கிடி. கூறு பொண்ணு எல்லாத்தையும் அனுசரிச்சு போகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, வர 5ஆம் தேதியே கல்யாணத்தை வச்சிடலாம். உங்களே எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. பொண்ணு பிடிக்கணும்னு சொல்ல முடியுமா? பொண்ணு வரலன்னா மாப்பிள்ளை எந்திரிச்சு ஓடி போயிடுவாராங்க. எத்தனை வருஷம் தான் இதையே சொல்லுவீங்க ஐயா? தள்ளுங்க ஐயா, லாரி மாதிரி கொடுக்க வந்தீங்க. மாப்பிளை பாருமா, பாருண்ணா. வாங்க வாங்க, வழுக்கல் ஜாஸ்தியா இருக்குது. பொம்பளை பிள்ளைகளும் ஜாக்கிரதையா வாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த நேரம் பார்த்து தீப்பிட்டி. வைதேகி, வைதேகி, தாலிதான் கட்டியாச்சா? மாப்பிள்ளை வந்து பாரு, பாருண்ணா. முதல் மாப்பிள்ளை பாக்குற, மாப்பிள்ளை அந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு. சொல்லும் போதெல்லாம் பார்க்க மாட்டேன், இப்ப மட்டும் வெக்கப்படுற. மகராசியா இருமா, நல்லா இருக்கு. எந்திரமா. இனிமே எல்லாமே உனக்கு அவர்தாம்மா. வாங்கப்பா. கையில உள்ள தேகங்குளிர்தடி, ஆத்த கடந்திடலாம் புள்ள ஆசைய என்ன செய்வேன்? அக்கறை சேர்ந்த பின்னே ஆசைய சொல்ல மச்சான், நீ விளக்கேத்தி வச்சு சத்த சொல்ல மச்சான். மேகங்கருக்கையில உள்ள தேகங்குளிர்தடி, அடி ஆத்த கடந்திடலாம் புள்ள ஆசைய என்ன செய்வேன்? கோமரிக்கு வேளை வந்து மாலை கழுத்துல ஏறிடுச்சு, மஞ்சளும் குங்குமம் சேர்ந்துருச்சு, மங்கள சத்தமும் கேட்டிருச்சு. எத்தனை நாள் இவர் காத்திருந்தா, என்னென்ன கனவுகள் கண்டிருந்தா, அன்னைக்கு நினைச்சது நினைச்சபடி, இன்னைக்கு முடிஞ்சது நல்லபடி. மந்தார
உள்ள தேகங்குளிருதடி அடியாத்த கடந்திடலாம் உள்ள ஆசைய என்ன செய்வேன் அக்கறை சேர்ந்த பின்னே ஆசைய சொல்ல மச்சான் நீ விளக்கேத்தி வச்சு நேசத்தை சொல்ல மச்சான் அடி மேகங்கருக்கையில உள்ள தேகங்குளிருதடி ஆத்த கடந்திடலாம் உள்ள ஆசைய என்ன செய்வேன் யாருக்கு யாருன்னு போட்டு வச்சான் நேரம் வரையில சேர்த்து வச்சான் ஊருக்குள் தேன் வச்ச ஆண்டவனே வண்டுக்கும் ஏனத சொல்லி வச்சான் ஆணுன்னும் பொண்ணுன்னும் ஏன் படைச்சான் ஆளுக்கோர் ஆசைய ஏன் படைத்தான் இல்லன்னா உலகமே இல்ல புள்ள இது கூட தெரியல என்ன உள்ள அள்ளி கொடுத்திடவே மத்த துள்ளி விழுந்திடவே சொல்லி புரிவதில்லை மச்ச சொக்குது என் மனசு உள்ள வளர்க்கணும் பூவை எடுக்கணும் தொட்டு மகிழணும் வாழ்வ ரசிக்கணும் மேகங்கருக்கையில உள்ள வேகங்குளிருதடி அடியாத்த கடந்திடலாம் உள்ள ஆசைய என்ன செய்வேன் அக்கறை சேர்ந்த பின்னே ஆசைய சொல்ல மச்சான் ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியுற வாழ்க்கையில் நிம்மதியில் என்ன உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன் விளையாடுறீங்களா உங்ககிட்ட என்னடா விளையாட்டு வேண்டியிருக்கு உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க அது எப்படி முடியுது அந்த விஷயத்தை கேக்குறியா வா சொல்றேன் உட்கார்ற நல்லா உட்கார்ற அடே எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா நேரா கடைக்கு போவேன் 2 மூலம் மல்லிகைப்பூ வாங்குவேன் 4 கிலோ அல்வா வாங்குவேன் அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன் அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான் அப்புறம் அவ மடியில நான் படுக்க என் மடியில அவ படுக்க அவ பாட அப்புறம் நான் பாட இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான் வேண்டாம் நீ செஞ்சு பாரு செஞ்சிருக்கேன் டேய் அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது சாவுதான் வரும் இப்படி போடா எவ்வளவு தகரீம் இருக்கு எனக்கு கூட கேட்டாடா பட்டா பூவாலும் கேட்டாடா நடிச்சு கேளா கேளு கேட்டாடா நிறுத்துறியா நிறுத்துறியா அடே ஏன் இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற இவனோட சாவகாசம் வச்சிருக்கு உங்கள்ட்ட முதல்ல 4 சாச்சா தோணாம யாரு நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தனா அப்படின்னு இந்த நாய் சொல்லுச்சா ஏண்டா எந்தற மேல எந்திரிக்கிறேன் ஏண்டா கருவா என்ன நடந்தது நீங்களே சொல்லுங்க எதுக்குடா கட்டித்தீங்க இப்படிதான் கம்னாட்டி உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல ஆமா உயரம் கொஞ்சம் கம்மி இப்ப அதுக்கு என்ன நீங்க எவ்வளவு நல்லவரு சோ மேல நீங்க என்ன சொன்னீங்க என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன்
ஏற சைக்கிள். அண்ணே இவங்க வரல. என்ன மாட்டி விடுற பாக்குறேன். நடராஜன் யாருமா? நடராஜா யாரும்மா அது? இல்லையே. போஸ்ட்மேனா? ஆமா சார். என்னப்பா நடராஜுக்கு லெட்டரும் மணியாட்டம் வந்திருக்கு. நடராஜனா? என்னங்க என் பேர் அடிப்படுது? உன் பேர் தான் நடராஜனா? ஆமா என் பேர் தான். பேருக்கு லெட்டர் வந்திருக்குப்பா. எனக்கு யார் லெட்டர் எழுதிருக்காங்க சார்? என்னது நான் அனுப்பின மணி ஆர்டர் எனக்கே திரும்பி வந்திருக்கு. இதோட கையில் போடுங்க சார். ஏன் கண் கலங்குற? எனக்குன்னு ஊர்ல ஒரே ஒரு பாட்டி இருந்தாங்க. நான் முதல்ல சம்பாதிச்ச பணத்தை அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். இது போய் சேர்றதுக்குள்ள அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. உள்ள போய் சைக்கிள் கடைக்காரரை கூப்பிடு. ஏன் எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா? ஃபுல் பேண்ட் போட்டிருக்கிற? என்னது இது புல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா? ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா? உங்க ஊர்ல இதான் புல் பேண்டா? சரி வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு. யாரா நீங்க? என்னது என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன். என்ன கதை விடுறியா? இந்த ஆளினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல எந்த சந்திரடா இருந்த? சரி பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா? கொடுக்க மாட்டேன். ஏன்? உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன். நீ சைக்கிளை கொடு, நான் போய் கூட்டியாரேன். என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்ன? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவுல இருக்க வேண்டியவன்டா. ஏதோ இந்த பட்டிக்காடுல வந்து மாட்டிட்டேன். போடா. ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா? உன் பேர் என்னப்பா? காரமட ரங்கநாதன். ரங்கநாதன்ங்கிற பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்ல. போடா. தரமாட்டேன். எட்டி ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமடி தெரிய ஒத்த கால நோண்டிட்டு வர்ற? வயிற்று வலிக்குன்னு. வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்டுற? ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கண்ணே. வயிற்று வலிக்கு மருந்தா? 2 இட்லி கெட்டி சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்னு போயிடும். விளையாடாதீங்கண்ணே. டேய், ஏண்டா நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா எம்பிபிஎஸ் போனவரா மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடைடா. இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய? மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா. போடா. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ஏண்டா ரேஷன் கடைக்கு போலியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால லீவு. ஏன் ரொம்ப நேரமா குனிஞ்சிட்டு இருக்கிற? துணி கீழே விழுந்துடுச்சு. எடுக்க முடியலையா? எடுக்க முடியாது. பையி மண்ணோட மண்ணா ஒட்டிருச்சு. என்னங்க, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணியா? அக்கா உள்ளதா இருக்கிறா, போய் வாங்கி குடிச்சிட்டு போ. பரவாயில்ல, நான் கோயிலுக்கு போறேன், அங்க போய் குடிச்சுக்கிறேன். ஆமா, நான் கோயிலுக்கு போறேன், அங்க போய் குடிச்சுக்கிறேன். நான் கோயிலுக்கு போறேன், கோயிலுக்கு. யாருகிட்ட சொல்லிட்டு போற?